வெல்கம் டு ஆன்லைன் இன்கம் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது வீடியோ எடிட்டிங்க்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீடியா அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு, அதாவது இங்கே எடுத்துகிட்டு வந்து என்னென்ன ஃபைல்ஸ், இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் நீங்கள் எதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்களோ அதை தான் நம்ம வீடியோவாக எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல இங்கே வச்சா மட்டும்தான் அதை நம்ம எடிட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மீடியா அப்படின்றது. அடுத்தது மியூசிக். இங்கே வந்து ஃபில்மோராவில் டீஃபால்ட்டாக நிறையா மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து வேணாம். ஏன்னா நம்ம வந்து நிறையா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் ஆடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் யூடியூப்லேருந்து மட்டுமே ஆடியோவை எடுங்க. ஓகே. அடுத்தது இங்கே டெக்ஸ்ட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த டெக்ஸ்ட் அண்ட் கிரெடிட்ன்றது நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இங்கே டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்டை எடுத்து அதே மாதிரி தான் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். டெக்ஸ்ட்டை எடுத்து நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துலையே தான் வைக்கிறேன். ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டோட பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சா எழுதலாம். ஸோ நான் இங்கே வந்து லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு இல்லைங்களா? இதை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் சின்னது பண்ணணுன்னா பக்கத்துலேயே இந்த இடத்துல நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேனல் இங்கே ஓப்பன் ஆகிடும். அதோட சைஸு, ஃபான்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஓப்பன் ஆகும். இதில் நான் வந்து இப்போ இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கம்மி ஆகிடுச்சு இல்லையா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். எப்படி வைக்கணுமோ, எந்த ஷேப்பில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அதை கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அந்த லைக் அண்ட் ஷேர் அப்படின்றது எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணுன்னா கூட ஜஸ்ட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டில். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது எழுதணுன்னா ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இதோட சைஸும் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வரத்துக்கு. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். எல்லாமே இதில் எடிட்டபிள் தான். ஃபில்மோராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். இப்போ இதை ஓகே கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ தெரியுது இல்லைங்களா? ஸோ ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவில் நான் ஆடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ பேசுகிறதும் அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். அடுத்தது இங்கே டிரான்சிஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது இப்போ நார்மலாக இமேஜஸ், இப்போ ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது நார்மலாக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பறந்து வர்ற மாதிரி இமேஜஸ்ஸு, சில இமேஜஸ் அப்படியே ஒரு மாதிரி குதிச்சு வர்ற மாதிரி, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், 2 இமேஜ்க்கு நடுவில் நான் வைக்கிறேன். புரியுது இல்லைங்களா? 2 இமேஜ்க்கு நடுவில் அதை வைக்கிறேன். ஏன்னா ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ் சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த ட்ரான்சிஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைக்கிறேன். ஒவ்வொரு இமேஜ்க்கும் அந்த மாதிரி எனக்கு எந்த ட்ரான்சிஷன்ஸ் வேணும்னு தோணுதோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். நீங்கள் ஒரே ட்ரான்சிஷன்ஸ், அதாவது ஒரே மாதிரி சேஞ்ச் எல்லா இமேஜ்க்குமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரே மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வேறு வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெமோ அப்படின்றனால நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ட்ரான்சிஷன்ஸ் வைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா? ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ் மாறும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஸோ இதை தான் வந்து டிரான்சிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் இந்த டிரான்சிஷன்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃபில்டர்ஸ். இங்கே ஃபில்டர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபில்டர்ஸில் நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்டில் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி கிளிச்சியாக இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேயே வைக்கிறேன். வச்சு இப்போ இந்த இமேஜ்க்கு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் இமேஜ்க்கு நான் வைக்கிறேன். இப்படி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ தெரியுதுங்களா? பேக்ரவுண்டில் அந்த ஒரு கலர்ஸ் வந்து ஷேடாகி மறையிறது அப்படியே. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் இமேஜஸ்க்கு எல்லா இமேஜஸ்க்குமே இதே மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். இது இப்படி வச்சிங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ்க்குமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த பேக்ரவுண்டில் அது உங்களுக்கு அந்த ஷேட் தெரியுது இல்லைங்களா? கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படியே. இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இமேஜ்க்கு வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதாவது உங்கள் வீடியோவுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண தான் ஃபில்மோராவை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக என்ன அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இந்த ஓவர்லேஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுவும் அதே மாதிரி தான். ஓவர்லேஸ் அப்படின்றதும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் தான். இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எஃபெக்ட் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ளே பண்ணால். ஸோ தெரியுது இல்லைங்களா? ஒரு நார்மலாக இருந்த இமேஜ் வந்து இப்போ எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியும். அடுத்தது இங்கே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ஏதாவது நீங்கள் எழுதணும் அப்படின்னா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இதில் இருக்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள், நான் இந்த எலிமெண்ட்டை நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டில் நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் அதாவது இப்போ இங்கே இதை எடுத்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து எடுக்கும்போது இதை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா அது பர்டிகுலராக எங்கே நீங்கள் வைக்க முடியுமோ அங்கே மட்டும்தான் அது போகும், வேறு எங்கேயும் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இப்போ இது கூட நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்து ஸோ பாருங்கள், இதில் சூர்யா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை எப்படி நவுத்தி வைக்கணுமோ நவுத்தி வச்சாச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா? அந்த சூர்யா அப்படின்றது இப்போ அப்படியே இப்போ இந்த ஹார்டினோட வந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சூர்யா வித் செல்வராகவன் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரே ஸ்க்ரீனில் சூர்யா ப்ளஸ் செல்வராகவன் இமேஜஸை வந்து நம்ம செட் பண்ண முடியும். அதுதான் இது வந்து இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்றது. அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஒரே ஸ்க்ரீனில் 2 வந்து நீங்கள் செட் பண்ணலாம், 2 இமேஜஸ். இதில் வந்து 3 இமேஜஸ் செட் பண்ணலாம். இது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். இதில் 4 இமேஜஸ் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி 4 இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் இந்த ஆப்ஷன் மட்டும் எடுத்து காட்டுறேன். இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள் 1, 2 அப்படின்னு காட்டுது இல்லையா? இதில் 1 அப்படின்றதுல செல்வராகவனோட இமேஜ் எடுத்து நான் இந்த ட்ராப் ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த ட்ராப் ஜோனில் அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இங்கேருந்து இழுத்துட்டு வந்து நான் இப்போ இந்த ட்ராப் ஜோனில் இப்படி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அது வந்துருச்சு இல்லைங்களா? அது நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஏதாவது நீங்கள் நவுத்தணும், அதாவது ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நான் சூர்யாவோட ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்து வந்து ட்ராப் ஜோன் 2ல் நான் வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சாலே இங்கே வந்துடும். இதையும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வைக்கணுமோ அதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். நீங்கள் அதை எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், இல்லை கடைசியாக அது முடியணும், எப்படி வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்து நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டாகவே வரணுன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணால். ஸோ தெரியுதுங்களா? சூர்யா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட இம்பார்ட்டன்ஸ், ஃபில்மரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஃபில்மரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். டீம் வியூவரில் வருவோம். இதில் ஏதோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரியலை, இல்லை பண்ணும்போது எனக்கு எரர் வருது அப்படின்னா எங்கள் டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே வீடியோவாக ரெடி பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி ஃபுல்லாக முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.